Hi friends, welcome to TipsLavanya YouTube channel. இன்னைக்கு நம்ம சுவையான முருங்கைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். முருங்கைக்காயை மட்டும் நீங்க போட்டு புளிக்குழம்பு வைக்கிறப்ப அந்த முருங்கைக்காயோட ஃப்ளேவர் குழம்புல இறங்கி அந்த குழம்போட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பரா இருக்கும். பொதுவாகவே முருங்கைக்காய், முருங்கைக்கீரை இதுலெல்லாம் நிறைய சத்துக்கள் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். நீங்கள் அடிக்கடி முருங்கைக்கீரை சூப் குடிச்சிட்டு வரப்ப அதனால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும், அந்த சூப்பை எப்படி வச்சு குடிக்கிறது அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க முருங்கைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி புளிக்குழம்பு பண்ணுறப்ப குழம்பு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு வெந்தயத்தை செவக்க வறுத்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டு தாளிச்சிருங்க. 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிடலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்குனதுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா அதில் ஒரு முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு எண்ணெய் வெங்காயம் தக்காளியோட ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. எந்த குழம்பு வச்சாலும் நீங்கள் காயை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டு அதுக்கப்புறமா மசாலா பொடி சேர்த்திங்கன்னா குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் போடுறேன். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச பொடி இல்லாட்டினா நீங்கள் 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மசாலா போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி காயை வேக விட்டுறலாம். அடுப்பை சிம்மில் வச்சு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம் முருங்கைக்காவை. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு. எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு புளி தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை குழம்போடு ஊற்றிடலாம். நம்ம ஊற்றின புளி தண்ணி மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. அடுத்து தேங்காவை நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டு இதை ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வேக விட்டுறலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான முருங்கைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்கள அசத்துங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.